ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சுட சுட மீன் குழம்பு கூட சூடான சாதத்தை பரிமாறும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மீன் குழம்பு ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட அவ்வளோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மீன் குழம்பு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீன் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம புளி கரைசல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை அரை மணி நேரம் போல ஊற வச்சு இது போல கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம். அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கப் அளவு அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சால்ட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம். நீங்கள் வேணும்னா கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இது நம்மளோட ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம்ம மீன் குழம்புக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். மீன் வாங்கும்போது ஒரு டைம் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்க. மசாலாவை எல்லாம் கரைச்சி வச்சிட்டோம். இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடான உடனே 5-7 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புனாவே நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடான உடனே அரை டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு பெரிய சைஸ் பூண்டை எடுத்து இது போல் உளிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். எப்படி சேர்த்தாலுமே நல்லா தான் இருக்கும். பூண்டு லைட்டாக வதங்கின உடனே 10-20 சின்ன வெங்காயத்தை உளிச்சு இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். மீன் குழம்பை பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி புளி கரைச்சலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே 3 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறம் இது நல்லா வதங்கணும். அதாவது மைய வதங்கி வந்தால் தான் நம்மளோட மீன் குழம்பு நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு எப்பவுமே தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம முன்னாடியே கரைச்சி வச்சிருந்த புளி கரைச்சல் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி வச்சு இந்த குழம்பு பாதியாக கொதிச்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட குழம்பு எல்லாம் பாதியாக கொதிச்சு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இந்த குழம்புல மீனை சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம கட்லா மீனில் தான் செய்ய போகிறோம். நம்ம கட்லா மீனுக்கு பதில் வேறு எந்த மீன் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். மீன் பீசஸ் எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கு முன்னாடியே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது போல் ஒரு கரண்டி வச்சு கிரேவியில் மூழ்கிற மாதிரி மீன் பீசஸ் எல்லாத்தையும் இது போல் அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 5 நிமிஷம் போல் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மீன் குழம்பு வீடே மணக்கிற அளவுக்கு கம கமன் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. மீன் எல்லாமே சாஃப்டாக வெந்து நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இந்த மீன் குழம்பை மொதல் நாள் வச்சுட்டு 2வது நாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட மீன் குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.